மக்களே வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாரதி சொன்னது போல நானும் சொல்லுகிறேன். நான் பார்த்த குருக்களிலே இன்று நாம் சந்திக்கப் போகிற குருவை விட திறமைசாலிகள் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆயனை இன்றைய நாளிலே நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். அவர் யார்? குமாரபாளையம் பங்கு கேட்ட வரம் தரும் புனித அந்தோணியார் ஆலயத்தின் பங்கு தந்தையாக இருக்கிற அருட்தந்தை கிளாடியஸ் அவர்கள்தான் இன்று நாம் சந்திக்க வந்திருக்கிற நல்ல ஆயன். அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் செல்லுகிற இடமெல்லாம் தன்னால் முடிந்த மட்டும் இறைவன் தனக்கு கொடுத்திருக்கிற அனைத்து திறன்களையும் பயன்படுத்தி வளர்ந்து வருகிற சமுதாயத்துக்கு பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். மேலுமாக அவர் செல்லுகிற இடமெல்லாம் புதுமைகள் தான் நடக்கிறது என்றால் எவ்வளவு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கிறார், சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலுமாக அந்த அருட்தந்தை இங்கே இந்த ஆலயத்தில் கடந்த நாட்களிலே செய்த அற்புதமான காரியங்கள், சிறப்பான காரியங்கள், இவை அனைத்தையும் குறித்து நாம் இன்றைய நாளில் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நமது யூடியூப் சேனல் ஸ்மெல் ஆஃப் ஷீப் இணையதளம், இதில் இருக்கிற அணியினர் அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு அவரை குறித்தும் அவரது அருட்பணிகளை குறித்தும் தெரிந்து கொள்ள இருக்கிறார்கள். வாருங்கள், தெரிந்து கொள்வோம். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. ஸ்தோத்திரம் ஃபாதர். அருண், நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். இந்த ஸ்மெல் ஆஃப் ஷீப் யூடியூப் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ஃபாதர். நீங்கள் காங்கயம் புனித குழந்தை மாதா அருள்தலத்தில் இருந்தப்போ நிறைய மக்கள் அங்கே திருப்பலியிலையும் பிரசங்கத்திலையும் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் அநேக மக்கள் மாதா பக்தியில் வளரணுங்கிறதுக்காக மரியன்னை பூங்கான்னு ஒன்று கட்டி எழுப்புனீங்க. அதுலேயும் அநேக பேர் உள்ளே வந்தாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமம், புனித அந்தோணியார் கோயில் இங்கே ஒன்று இருக்குது, குமாரபாளையங்கிற ஒரு கிராமத்தில். ஏற்கனவே நம்ம டைசஸில் பார்த்திங்கன்னா 13 அந்தோணியார் கோயில் இருக்குது. இந்த சின்ன கிராமத்தில் இந்த அந்தோணியார் பக்தி முயற்சியை வளர்க்குறதுக்காக நீங்கள் என்னென்ன பணிகள் மேற்கொண்டீங்க ஃபாதர்? உண்மையிலுமே சாமியாராய் 16வது வருஷத்தில் எனக்கு இந்த பங்கு வாய்ப்பு கிடைச்சது. பணி செய்த 15 ஆண்டுகள் அன்னை மரியாளுடைய ஆலயத்திலேயே வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ மாதா பக்தியில் சிறப்பாக வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. திடீர்னு
கேட்ட வரம் தரும் குமரபாளையம் புனித அந்தோணியார் ஆலயம் அப்படிங்கிறப்ப அந்தோணியார் பற்றி நான் வழக்கமாக புளியகுளம் போகிறதோட பெருசாக அவருடைய தொடர்பு அவ்வளவுதான் இல்லை. ஆனால் இங்கே வந்த பிற்பாடு இந்த அந்தோணியார் பக்தி முயற்சியை சிறப்பாக வளர்க்குறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது முனைப்போடு, இது ஒரு சின்ன கிராமம், வெறும் 8 குடும்பங்கள் மட்டுமே உள்ள ஒரு கிராமம். ஆனால் இருக்கிற கிளைப்பங்குகள்லாம் சேர்ந்து திட்டமிட்டு ரொம்ப சிறப்பாக மக்கள் அநேகர் இப்போ வந்துகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள் காலை 6 மணி முதல் அமைதியில் ஆராதனை, 7:15 மணிக்கு மொதல் ஆராதனை, அதை தொடர்ந்து திருப்பலி, வேண்டுதல் தேர், இன்னும் சிறப்பாக 11 மணி வரை தொடர்ந்து அமைதியில் ஆராதனை, 11 மணிக்கு 2வது அபிஷேக திருப்பலி அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு கருத்துக்களுக்காக, குறிப்பாக குழந்தை பாக்கியம், திருமண வரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் தொழில் வளர்ச்சி அப்படின்னு ஒரு வித்தியாசமான காரியங்களை கொண்டு முயற்சி எடுக்கிறோம். 2வது, இந்த 13 அந்தோணியார் கோயிலில் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே என்ன அப்படின்னா, 15ஆம் நூற்றாண்டில் புனித போனவென்சர் கண்டுபிடித்த புனித அந்தோணியாருடைய ஜெபமாலை இங்கே ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த கோயிலை சுற்றி அதனுடைய கல்வெட்டுக்கள் வச்சுருக்கிறோம். இந்த 13 அந்தோணியாருடைய அற்புதங்களையும் புதுமைகளையும் புண்ணியத்தில் நாம் வளர்வதற்கு தேவையான காரியங்கள். அந்த ஆலயத்தின் மேல் இருக்கக்கூடிய குறைகளில் அந்தோணியார் என்ன 13 புண்ணியங்களால் அவர் புனிதரானார் அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வச்சு 13 வாரங்கள் நவநாளின் போது அந்த ஒவ்வொரு புண்ணியங்களையும் சிறப்பாக தியானிக்க வச்சோம். இதை எல்லாம் காட்டிலும் இந்த இடப்ப நம்ம உள்ளார போய் பார்க்க போகிற இந்த அந்தோணியாருடைய புதுமை தோட்டம் என்னுடைய ஜெபத்தில் விசேஷமாக கிடைச்ச ஒரு இடம். இது ஒரு சாதாரண தென்னந்தோப்பாக இருந்த இடம். இந்த இடத்துல 9 விதமான அந்தோணியார், 9 விதமான அந்தோணியார் அப்படிங்கிறத விட அந்தோணியாரோட பேரே கோடி அற்புதர். கோடி அற்புதர் அப்படிங்கிறப்ப அற்புதங்கள் அவர் கோடி கணக்கில் செஞ்சவர். அதில் குறிப்பாக இன்றைக்கு நம்மளுடைய அன்றாட தேவைகள் என்ன, 9 தேவைகள் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த 9 புதுமைகளை செய்த அந்தோணியாருடைய சுருவங்களை ஒவ்வொரு இடத்துல வச்சு, குறிப்பாக குழந்தை வரம் அப்படின்னா அதுக்கு ஒரு அந்தோணியார், திருமண காரியங்கள் கைகூடணும் அதுக்கு ஒரு அந்தோணியார், தீய கட்டுக்கள் இருந்து விடுதலை அப்படின்னா அதுக்கு ஒரு அந்தோணியார், வாலிப பருவத்தில் பரிசுத்தமாக வளர்றதுக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு அந்தோணியார். இந்த அந்தோணியார் ரொம்ப சிறப்பு. இத்தாலியிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஆல்டர் பாய் அந்தோணியார்னு சொல்லுவாங்க, செல்லம்மா அந்த அந்தோணியாரை. ஸோ அந்த மாதிரி 9 விதமான அந்தோணியாருடைய சுருவங்கள் 9 கருத்துக்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒவ்வொரு வாரம் விசேஷமாக ஜெபிக்கிறோம். இதில் குறிப்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெரிய அந்தோணியார் எங்களுடைய பெரிய ஆசீர்வாதம். அந்தோணியார் மாநாடுன்னு இந்தியாவில் முதல் முறையாக கடந்த ஆண்டு நாங்கள் நடத்தினோம். அந்த அந்தோணியார் மாநாட்டுக்கு முன்பதாக இந்த சுருவத்தை 100 நாட்களுக்கு முன்னதாக வச்சு ஜெபத்தில் ஆரம்பித்து இந்த தோட்டம் துவங்கப்பட்டது. இந்த புதுமை தோட்டத்தில் இன்றைக்கு அநேக மக்கள் வருகிறார்கள். அவரவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், காரியங்கள், தொழில் முயற்சிகள், கடன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களுக்கு சாட்சியாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது நீங்கள் உருவாக்கின பூங்காங்களா ஃபாதர்? ஆமாம், அருமையாக இருக்குது. ஒவ்வொரு அந்தோணியாருக்கும் தனியாக ஒவ்வொரு போர்டு வச்சு விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. சாதாரண தென்னந்தோப்பாக இருந்த இந்த இடம் இன்றைக்கி புதுமை தோட்டம்னு மக்கள் செல்லமாக அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு மையம் இந்த பெரிய அந்தோணியார் சுருவம் தான். இன்னும் வித்தியாசமாக இதை செய்யலாம் அப்படின்னு யோசித்தப்ப நம்மளோட மறை மாவட்டத்தில் 13 அடியில் இருக்குது, இன்னொரு அடி சேர்த்து நம்ம செய்வோம் அப்படின்னு செஞ்சு இந்த அந்தோணியாரை கொண்டாந்து இங்கே வச்ச இடம்தான். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பல மக்கள் வர்றாங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, 13 வாரம் நவநாள் நாங்கள் வச்சு ஆரம்பிக்கிறோம், 4வது வாரம் 5வது வாரம் 6வது வாரத்துலேயும் எங்களுக்கு கேட்டதை அந்தோணியார் கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சந்தோஷமாக சாட்சி சொல்கிறாங்க. இந்த பெரிய அந்தோணியார் அவருடைய உயரத்துக்கு தகுந்தாப்புல பெரிய மனசோட பெரிய பரிந்துரைகளால் மக்களின் தேவைகள் ஒவ்வொன்றையும் சிறப்பாக பெற்றுத்தர்றார். ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். அந்தோணியாரோட பக்தியில் இந்த மக்கள் வளர்கிறதுக்காக இந்த புதுமை பூங்கா அமைச்சு பெரிய ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெடுத்திருக்கீங்க. அதுக்காக ஒரு பெரிய பாராட்டுக்குரிய செயலாகவும் இதை பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஃபாதர். ஃபாதர், உங்களுக்கு 18 இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய ஒரு திறமையை கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த இசைத்திறன் மூலிமா
நம்ம மறை மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல மறை மாவட்டங்கள்லையும் ஏன் வெளிநாடுகளில் இருந்து கூட ஒரு பல மாணவர்களை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நான் கூட உங்கள்கிட்ட உருவான ஒரு மாணவன் தான். இந்த இசை மூலியம், இந்த இசை ஆர்வம் எங்கேருந்து வந்தது? இந்த இசை மூலிமா நம்ம தமிழக திரு அவைக்கு நீங்கள் செய்ய விரும்புவது என்ன? சொல்லுங்கள் ஃபாதர், நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உண்மையிலுமே சின்ன வயசுலேருந்தே மியூசிக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தையிலேருந்து ஆல்ட்ரு பாயாக இருந்தேன். ஆல்ட்ரு பாயாக இருந்ததுலேருந்து ஒரு சின்ன ப்ரமோஷன் அப்படின்னா கரூர் கொயரில் பாட்டு பாடுறது ரொம்ப சந்தோஷமாக பாடுவேன். ஆனால் இளங்குறுமிடத்தில் தான் இந்த இசைக்கருவிகள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. தொடர்ந்து கல்லூரி படிக்க போகிற போது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கல்லூரியில் படிக்கக்கூடிய மற்ற மறைமாவட்ட குருக்கள், அப்போ படித்த எங்களோட இருந்த பிரதர்ஸுக்கு பலருக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க தெரியாது. ஸோ அப்போ கீபோர்டு வயலினும் டீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. விளையாட்டாக ஆரம்பித்தது தான். விளையாட்டாக ஆரம்பித்தது 1995 ஆரம்பித்தது தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட 30 வருடங்கள் நிறைவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட குழந்தைகளை இந்த இசை பயிற்சியின் வழியாக ஆரோக்கியா ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற பள்ளியின் வழியாக உருவாக்கி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது எதுவும் திட்டமிட்டு பிளான் பண்ணி இப்படிலாம் செய்யணும் இப்படிலாம் பண்ணணும்னு ஆரம்பிக்கல. ஒரு சின்ன விதை தான் வெள்ளக்கோயிலில் ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரம்பித்தப்போ வெறும் 18 பேர் தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒவ்வொரு வருடமும் அதுக்கான டிமாண்ட் அதிகமாகிட்டுருக்கு. வர்ற வருஷம் 25வது பேட்ச் நாங்கள் எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 2 பேட்ச் குழந்தைகளை கீபோர்ட், வயலின், கிட்டார், ரிதம் பேட், தப்லா போன்ற இசைக்கருவிகளை கற்றுக் கொடுத்து வாசிக்க வைக்கிறோம். இதில் என்னோடய ஆசை என்ன அப்படின்னா, ஒரு இளம் குழந்தைகள், இளைஞர்கள் இசைக்கருவிகளின் வழியாக ஆண்டவர் ஆராதிக்கணும், துதிக்கணும். அவன் சின்ன வயசில் கரெக்டாக கொயருக்குள்ளே வந்துட்டான், இல்லை இசைக்கருவிகள் ஏதாவது வாசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனுடைய யூத் பிரச்சனைக்குரியதாக இருக்காது. அவன் வழி தவறி போகிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும். ஏன்னா மியூசிக் அவங்கள அப்படி விடாது. பண்படுத்தி பக்குவப்படுத்தி கடவுளுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியாக மாற்றிடும். ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி தமிழகத்தின் பல பகுதி அப்படிங்கிறப்பவும் மறைமாவட்டத்தின் பல பங்குகளுக்கு செல்கிற போது எங்களோட குழந்தைகள் வாசிக்கிறப்ப அப்படி ஒரு சந்தோஷம். ஏன் குழந்தை வாசிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஆனந்தம் வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. அதுதான் எனக்கு கிடைக்கிறதுலையே ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். இந்த இசைத்திறனை வளர்க்குறதுக்காக நீங்கள் எவ்வளோ கடினமாக உழைச்சிருக்கீங்க, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்காக எவ்வளோ முனைப்போடு செயல்பட்டிருக்கீங்கன்றதை நானும் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க ஃபாதர். இந்த இசை பயணம் மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃபாதர். ஃபாதர், நீங்கள் ஒரு நல்ல ஆயன்கிறது பர்சனலாக எனக்கு தெரியும் ஃபாதர். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறைமக்களாகிய ஆடுகளை வழிநடத்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள் நீங்கள் முன்னெடுக்கிறீங்க? இந்த நீங்கள் முன்னெடுக்கிற முயற்சிகள் மூலிமா எப்படி உங்களை நீங்கள் ஒரு நல்ல ஆயனாக வெளிப்படுத்திக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஃபாதர்? சந்தோஷம் கண்ணே. பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இமேஜ் குட் ஷெப்பர்டு. நான் சாமியாரான புதுசுலேயே எனக்கு ஆஃபீஸில் உட்கார்றதுக்கு பின்னால் எப்போவுமே அந்த நல்லாயின் படம் வச்சுருப்பேன். எப்போவுமே ஒரு நல்லாயினா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா பிளெஸ்டு வித் காட்லி பேரண்ட். வசதி அப்படிங்கிறது பெருசாக இல்லை, எளிய குடும்பம்தான். ஆனால் பக்தியில் அப்பா அம்மா போட்டி போட்டுட்டு எங்களை வளர்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஜெபத்தில் வளர்ந்தது தான் இன்றைக்கி ஒரு நல்ல குருவானவராக இருப்பதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. ஒரு நல்ல குருவானவர் அப்படிங்கிறத விட எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஒரு எளிய குருவானவராக, எளிமையிலும் பிறரன்பிலும் உண்மை தொடர, அதுதான் என்னுடைய விருது வாக்கு. வழக்கமாக அந்த பங்கில் என்ன செய்வோம் அப்படின்னா, குழந்தைங்க தான் என்னோடய டார்கெட். கேட்டகிஸும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா குழந்தைங்களை நம்ம நல்லா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா எதிர்காலம் கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது. அதே போல் ஒவ்வொரு வருடமும் பங்குக்கு ஏதாவது ஒரு ஆண்டை சிறப்பிப்பேன். நாங்கள் வழக்கமாக கடந்த ஆண்டு குடும்ப ஆண்டுன்னு நாங்கள் கொண்டாடினோம். இந்த வருஷம் இறைவார்த்தை ஆண்டுன்னு கொண்டாடுறோம். அடுத்த வருஷம் திரு அருட்சாதன ஆண்டுன்னு கொண்டாடுறோம். ஸோ இது ஒவ்வொன்றுலேயும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்கள ஆன்மீகத்தில் சிறப்பாய் வளர்த்தெடுப்பதற்கான முயற்சிகள். வருஷத்துக்கு குறைஞ்சது 3 நற்செய்தி பெருவிழாக்கள் இங்கே வைக்கிறது வழக்கம். அதே போல் ஜெபமால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெபம்.
இப்போ எங்கள் பங்கில் கூட ரோசரி ஃபார் 2025 அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜெபமாலைகளை எங்கள் மக்களோட இணைஞ்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதன் வழியாக இந்த பங்கில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி, ஒரு எழுப்புதல் ஏற்பட்டிருக்கு. ஆன்மீகத்தினுடைய தாகத்தை சிறப்பாய் தீர்ப்பதற்குரிய ஒரு காரியமாக நான் பார்க்குறேன். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திருப்பலி வாய்ப்புகளும் மறைமாவட்டத்தில் ஒரு வாரத்திற்கு அதிகப்படியான திருப்பலினா இந்த சின்ன பங்கு தான். ஒரு வாரத்துக்கு 16 திருப்பலிகள் வைக்கிறோம். 9 கிளை பங்குகள் இருக்குது. ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் ஆர்வத்தோடு வருகிறார்கள், சந்தோஷமாய் பங்கெடுக்கிறார்கள். சிரமந்தான் பூசை ஒவ்வொரு இடமும் ஓடி ஓடி வைக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் அதை நம்ம மகிழ்ச்சி நிறைஞ்ச உள்ளத்தோடு செய்கிறப்ப அவர்கள் நம்மளை ஒரு நல்ல ஆயனா பார்க்குறாங்க. இயேசுவோட வார்த்தை தான் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்சது. அவர்களை பரிவன்போடு பார்த்தார், ஆயினில்லா ஆடுகளை போல் இருப்பதை பார்த்தார் அப்படின்னு. அதுபோல் நம்ம எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வைராக்கியம். அருமையான விஷயங்களை சொன்னீங்க ஃபாதர். இறைமக்களாகிய இந்த ஆடுகளுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய காரியங்களை இவ்வளோ முனைப்போடு செய்கிறீங்க. அதில் நாங்கள் அந்த விஷயங்களை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபாதர். எங்களுடைய ஸ்மெல் ஆஃப் ஷிப் டீம் மூலிமா உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஃபாதர். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம். இந்த அருமையான ஒரு பொழுதுக்காக விசேஷமாக இந்த ஸ்மெல் ஆஃப் ஷீப் அதனுடைய டிரெக்டர் தந்தை ஃபாதர் ஆண்டனி லாரன்ஸ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து உழைக்கிற இந்த வாலிப பிள்ளைகளுக்கும் ஜெபம் கலந்த வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர், நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளுக்கு மாத்திரம் ஒரு நல்ல ஆயனாக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் எங்களை மாதிரி ஒரு நல்ல ஆயனாக இருக்கணும் அப்படின்னு வாஞ்சையோடு இருக்கிற குருக்களுக்கும் ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்கீங்க. ஆகையினால கிறிஸ்துவின் ஆடுகளின் மொழி அறிந்து, மனம் அறிந்து, உணர்வறிந்து, வழிகாட்டி வாழ்வளித்த உண்மை ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்கிற இந்த இணையதளம் நல்ல ஆயன் என்று சொல்லி கௌரவப்படுத்துகிறது ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் ஃபாதர்.